Hello friends, welcome to my channel. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்க்கு என்னோட பெரிய தேங்க்ஸ். ஹலோ இல்லத்தரசிகளே, இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. மறக்காமல் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். என்னடா இது ஒரு ஸ்டூலை வச்சுட்டு இதில் என்ன யூஸ்ஃபுல்னு கேட்குறீங்களா? இந்த ஒரு பொருளை நம்ம 3 in 1 யூஸ் பண்ணலாம். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சமையலில் நமக்கு ரொம்பவே இரிட்டேட் ஆகிற வேலை தேங்காய் திருவுறது தான். நீ தேங்காய் திருவி தருவியான்ட்டு நம்ம எல்லாரையுமே கேட்டுட்ருப்போம். அந்த பிரச்சனை இனி உங்களுக்கு இருக்காது. இந்த மாதிரி பழைய காலத்தில் இருக்கக்கூடிய தேங்காய் திருவில கீழே வச்சு நம்ம உட்காந்து திருவி எலும்பி நம்ம சமைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுவோம். சில இல்லத்தரசிகளுக்கெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்படி நம்ம கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஒரு பொருளை நம்ம வீட்டில் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கணும். நம்ம உட்காரதுக்கு இதை ஸ்டூலாகவும் பயன்படுத்திக்கலாம், தேங்காய் திருவலாக பயன்படுத்திக்கலாம். அதே போல் அருவாமனையும் இருக்குது. ஸோ ஏதாவது கட் பண்ணுறதுக்கு வெஜிடபிள்ஸ், மீட்டு, சிக்கன் அந்த மாதிரிலாம் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இல்லை ஃபிஷ் கூட கட் பண்ணிக்கலாம். பட் அந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அசிங்கமாயிரும். ஸோ அதை நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணோன்னா நம்ம இல்லை ஃபிஷ் கூட கட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம கட் பண்ணுறதுக்கு. இதில் தேங்காய் திருவல் மட்டும்தான் வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் தான் எங்களுக்கு அருவாமனையும் சேர்த்து வேணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெண்டுமே சேர்த்து நம்ம வாங்கியிருக்கோம். எதுக்குனாலும் நமக்கு யூஸாக இருக்கும். ஸோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கோம். இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு கம்பி கொடுத்துருக்காங்க, அதில் இந்த ரெண்டையுமே அப்படி மாட்டி வச்சுருக்காங்க. அதில் கீழே ஒரு ஹோல் மாதிரி இருக்குது. அதில் வந்து நம்ம மாட்டிட்டு இதை அப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அதில் உட்காந்து கம்ஃபர்டபுளாக இருந்து நம்ம தேங்காய் திருவிக்கலாம், கட் பண்ணிக்கலாம், என்ன நல்லா செஞ்சுக்கலாம். நம்ம யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அதை வந்து ஃபோல்ட் பண்ணி உள்ளே விட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு இடத்துல அப்படியே நம்ம வச்சிடலாம். இது வந்து நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணுறதுனால குழந்தைகளுக்கு மட்டும் இது வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா அவங்க ஈஸியாக ஓப்பன் பண்ணி அதை எடுத்து விளையாடுவாங்க. ஸோ கையில் ஏதாவது அடிபட்டுரும். அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டா போதும். அவங்க கொடுத்துருக்குற அந்த கட்டிங்கில் நம்ம இந்த திருவலை மாட்டி நம்ம திருவும் போது எனக்கு ஃபீல் ஆகுறது கொஞ்சம் நம்ம குனிஞ்சு திருவுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. நான் அந்த மேலே கொடுத்துருக்குற அந்த கம்பியில் மாட்டி நான் பண்ணுறேன். அது வந்து எனக்கு ரொம்பவே பெர்ஃபெக்டான ஆங்கிளில் இருக்குது. எந்த கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் இனி செஞ்சு வாங்கும்போது உங்களுக்கு ஆங்கிள் மட்டும் எந்த லெவலில் இருக்குன்னு சொல்லி அதை கண்டிப்பாக சொல்லிடுங்க. இதில் தேங்காய் திருவும் போது எல்லாம் கீழே விழுந்துருமே அப்படின்னு யோசிக்கலாம். அதுக்கு தான் இங்கே ஒரு கீழே ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரேவை நம்ம வெளியில் எடுத்து அது மேலே தட்டை வச்சு நம்ம தேங்காய் திருவிக்கலாம். நம்ம முடிஞ்சதுக்கப்புறமா அதை அப்படியே உள்ளே தள்ளி விட்டுடலாம். இந்த ஹைட் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரொம்ப லாங்காக வச்சிங்கன்னா அந்த தேங்காய் திருவுறது எல்லாமே கீழே விழுந்துடும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதில் தேங்காய் திருவுறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. வேறு மாதிரியும் திருவல் இருக்குது. அந்த டேபிளில் இல்லைன்னா கிச்சன் ஸ்லாப்பில் மாட்டுற மாதிரி கூட தேங்காய் திருவல் வந்துருந்துச்சு. நாங்களும் அதை யூஸ் பண்ணி பார்த்தோம். பட் அதை யூஸ் பண்ணும்போது அங்கேயும் இங்கேயும் அசைஞ்சு நமக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாமல் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாகவே இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இதை வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நான் இப்போ யார்கிட்டையுமே ஹெல்ப் கேட்குறதில்ல, நானே இதை வந்து நான் தேங்காய் திருவிக்கிறேன். பட் தேங்காய் திருவும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ஸ்பீடாக திருவும் போது அந்த பிளேடு வந்து நம்ம கையை வந்து வெட்டிடலாம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கணும் திருவும்போது. நான் நிறைய திருவல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு இந்த மெத்தட் வந்து எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. சொன்ன மாதிரி இல்லத்தரசிகள் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். எனக்கு இந்த ஒரு பொருள் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பக்கத்தில் இரும்பு பற்ற ஏதாவது இருந்ததுன்னா உங்ககிட்ட இதை காமிச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கன்னா அவங்க கண்டிப்பாக செஞ்சு தந்துடுவாங்க. ஃப்ரண்ட் லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. அதில் இந்த மாதிரி ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. மேலே அந்த திருவலெல்லாம் மாட்டுறதுக்காக அந்த ஒரு கட்டிங் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னது இந்த கட்டிங் தான் சொன்னேன். உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும்னா அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க. எந்த லெவலில் எனக்கு இருந்து திருவுற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிடுங்க. இந்த கட்டிங்கில் தான் நம்ம மாட்டி இது பண்ணுறோம். நான் வந்து அந்த கம்பிக்கு மேலே தான் வச்சு மாட்டி யூஸ் பண்ணுறேன். எனக்கு அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம இதில் வந்து மேக்ஸிமம் ஒரு 3 தாங்க இதில் ஆட் பண்ண முடியும். நான் வந்து திருவலும் அருவாமனையும் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். பட் 3க்கு மேலே வேண்டாம். ஏன்னா அதை நம்ம ட்ராக் பண்ணி சென்டரில் கொண்டு வந்து நம்ம அதை மாட்டி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் 3ன்னு இருந்துச்சுன்னா. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து குட்டியாக காம்பேக்டாக இருக்கிறனால நம்ம எதுலனாலும் இதை வச்சுக்கலாம். நான் வந்து இங்கே டேபிளுக்கு கீழே நான் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இல்லத்தரசிகளே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் சொல்லி இந்த மாதிரி ஒரு திருவலை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம பெரியவங்க கூட நம்ம இதில் திருவலாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு எனக்கு கமெண்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.
ஹோம்மேக்கர் லோரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு எப்போவுமே தேவை. கீப் சப்போர்ட்டிங் மீ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.